ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/4/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முந்தானத்தையும் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்த ஒரு கெஸிங்கு. ஸோ அந்த நம்பர்ஸை மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 3763 0893 46 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3763ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 36 37 சொல்லி வந்திருக்கும். இதுலேருந்து 8 நாள் கழிச்சு நமக்கு 98 40, சரிங்களா? திரும்ப இதுலேருந்து நமக்கு 8 நாள் வந்து பார்த்திங்கன்னா 46 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரணும், சரிங்களா? ஸோ எல்லாருமே 5 லேக் ப்ரைஸில் கூட ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? 46 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி தான் அந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணோம். அதே மாதிரி வீடியோ தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் அந்த ஃபாலோ சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. நான் ஃபாலோ சார்ட்டும் தரேன். அதே மாதிரி கால்குலேட் மெத்தடு நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்கிறேன், அதையும் பார்த்துங்க. இன்றைக்கி கெஸிங் சொன்ன பிறகு அந்த ஃபாலோ சார்ட்டும் சொல்கிறேன், அதே மாதிரி கால்குலேட்டர் மெத்தடையும் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4 6 ஒன்று ப்ளே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 58 58 40ல் பார்த்தீங்கன்னா 58, சரிங்களா? ஸோ அதே மாதிரி 40ல் பாருங்கள் 68 68. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு இங்கே உள்ள ஏபி நம்பர் எடுத்து நமக்கு அப்படியே பிசி, இங்கே உள்ள ஏபி நம்பர் எடுத்து நமக்கு அப்படியே பிசி வச்சோம்னா பிசியில், சரிங்களா, பிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 61 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏ போல் 8ஆம் நம்பர் வச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 86 காமனு 86 காமனு, இங்கே 86, இங்கே 58 காமனு, நெக்ஸ்ட்டு இங்கேயும் 58 காமனு, இங்கேயும் 58 காமனு, சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா நமக்கு 861 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 4 6 அப்படிங்கிற நம்பர் ப்ளே பண்ணாமல் இருக்கோன்னா அதுதான் எனக்கு ஸ்ட்ராங்கு, சரிங்களா? 3 நாளாகவே நான் சொல்லிகிட்ருக்கேன் 4 6 அப்படிங்கிற நம்பரு. ஸோ 861 இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1861 வரலாம், அல்லது 0861 அப்படிங்கிற நம்பரும் வரலாம், சரிங்களா? ஸோ மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்போர்ட்கான நம்பர் தான், சரிங்களா? ஸ்ட்ராங்காக நல்லா சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 4 6 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு 390, சரிங்களா? 390க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 8, 3க்கு 8, 9க்கு 4, 0க்கு 5. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்தானம் தள்ளிடுங்க, இந்த 3 விட்டுருங்க, இந்த 2 நம்பர் விட்டுருங்க. 155, சாரி இந்த 2 ஸ்தானம் தள்ளிட்டு நமக்கு இங்கே ஒரு நம்பர் விட்டுருங்க, 559. இங்கே நமக்கு 5க்கு 0, 0, 9க்கு 4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 நம்பர் விட்டோம் பார்த்தீங்களா? அடுத்து இங்கே 3 நம்பர் விட்டுருங்க. 3 நம்பர் விட்டுனா 060 அப்படின்னு இருக்குது. 060க்கு ஃபுல் பவர் 5 1 5, சரிங்களா? அப்போ நமக்கு 515 அப்படி நம்பர் வரணும், சரிங்களா? 515 அப்படி நம்பர் வர 845க்கு டேரெக்டு 004க்கு நமக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க. 515 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு 155 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் 551 அப்படி நம்பர் திருப்பி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 551 அப்படிங்கிற வரும்போது 65 51 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 3ஆம் தேதி அடிக்கிற நம்பர், சரிங்களா? 3ஆம் தேதி அடிக்கிற நம்பரு இதெல்லாம் ஃபாலோவில் தான் வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா மாதமும் 3ஆம் தேதி உள்ள நம்பர், சரிங்களா? 3ஆம் தேதி உள்ள நம்பர் பாருங்கள். நமக்கு 21ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எடுத்து ட்ரை பண்ணால் போதுமானது, சரிங்களா? 29 41 67, 41ங்கிறது 21ஆம் தேதியே பாஸு. நெக்ஸ்ட்டு 29 88 டி போர்டில் உள்ள நம்பர் பாருங்கள், 29ங்கிறது பாஸு. நெக்ஸ்ட்டு 76 55 96, 76 55 96 இந்த மாதம் மட்டும் நமக்கு வரல, சரிங்களா? எல்லா நம்பர்ஸுமே எல்லா டைமும் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்திருக்கும், சரிங்களா? 96ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்திருக்கு. ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வர வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணணும், அதுக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு எடுத்து ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதம் மட்டும் பாருங்கள் 85 இங்கே உள்ள நம்பர் பாருங்கள், 85ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் மெத்தட் சொல்கிறேன், அதே ஃபார்முலா மெத்தட், சரிங்களா? இதுதான் ஃபார்முலா நம்பர் 3
7 4 5 இதுதான் ஃபார்முலா நம்பர். தயவுசெய்து இந்த வீடியோ சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க சரிங்களா. எந்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த நம்பர்ஸ்லாம் சரிங்களா. 3 7 4 5 இதுதான் ஃபார்முலா. இந்த மாதத்துலேயே உங்களுக்கு வந்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தமாக இந்த நம்பரை 3 7 4 5 வச்சு நல்லா பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த நம்பரை வச்சு டபுள்ஸ் நம்பர் வரக்கூடாது சரிங்களா. டபுள்ஸ் நம்பர் வராமல் 7 4 அப்படிங்கிற நம்பர் ஒன்று இருந்து இந்த 3 5 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி மாதம் இந்த 3 7 4 5 வச்சு ஒரு 3D வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத இந்த நம்பரை எடுத்து வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ரூல்ஸ் ஒன்று. நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை வச்சு டபுள்ஸ் வரக்கூடாது சரிங்களா. டபுள்ஸ் வரக்கூடாது. அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர்ஸ் எடுக்க முடியும். நான் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாளே வந்து பார்த்திங்கன்னா 443 இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்முலா படியே அடுத்த நம்பர் எடுக்க முடியாது சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 7 4 5 அப்படிங்கிற நம்பரு எந்த இடத்துல அடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 637 இருக்குது. அப்போ இந்த 637 தனியாக எடுத்துக்குங்க சரிங்களா. 637 தனியாக எடுத்துட்டோம்னா நமக்கு இதில் ஃபார்முலாவில் உள்ள நம்பர் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 7 இங்கே இருக்குது சரிங்களா. 3 7 ஃபார்முலாவில் உள்ள நம்பரு இங்கே இருக்குது. அப்போது ஃபார்முலாவில் இல்லாத நம்பர் என்ன இருக்குது, 4 5 இருக்குது. 4 5 அப்படி இறக்கிக்கிறோம் சரிங்களா. அப்போது இந்த ரிசல்ட்டில் 6ஆம் நம்பர் நமக்கு ஃபார்முலாவில் கிடையாது சரிங்களா. அப்போ அந்த 6 எடுத்து 46 56 மறுபடியும் நீட்டாக சொல்கிறேன் பார்த்துங்க. ஃபார்முலாவில் ரிசல்ட்டில் வந்து 2 நம்பர் இருக்கணும் சரிங்களா. ஃபார்முலாவில் ரிசல்ட்டில் 2 நம்பர் இருக்கணும். ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாவில் இல்லாத நம்பராக இருக்கணும் சரிங்களா. அப்போது ஃபார்முலாவில் உள்ள 2 நம்பர் இருக்கும்போது இப்போ இது வந்து ரிசல்ட்டில் வந்துருச்சு. அப்போது 4 5 வச்சு ஒரு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறக்காக தான் இதை நம்ம வெளியே எடுக்கிறோம். 4 5 அப்போ இந்த 6 எடுத்து 46 56 ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 456 சரிங்களா. நெக்ஸ்ட்டு 3 7 4 5 வச்சு நமக்கு என்ன வந்துருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இது மாதிரி டபுள்ஸாக வந்து இருக்கக்கூடாது நமக்கு சரிங்களா. அடுத்து 456 456 அப்படிங்கிறப்ப அடிச்சுட்டு மஸ்லேன்னு சொல்கிறேன் சரிங்களா. 456 அப்போது 3 7 4 5 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 456ங்களா. அப்போது நம்மளோட ஃபார்முலாவில் உள்ள நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 5 ரிசல்ட்டில் வந்துருச்சு சரிங்களா. அப்போது 3 7 வச்சு இந்த 6ஆம் நம்பர் சேர்ந்து ரிசல்ட் வரணும். 63 67 சரிங்களா. இந்த நம்பர்ஸ் வரணும். நமக்கு 63ங்கிற நம்பர் பாருங்கள், இங்கே நமக்கு பாஸு சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டியர் கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. டியரில் வந்து இந்த பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. டியரில் வந்து இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி பாருங்கள், எத்தனை வின்னிங்ஸ் வருதுங்கிறத மட்டும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்துகிட்ருக்கு சரிங்களா. டியருக்கு தனியாக கெஸ்ஸிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த பேட்டர்னை எடுத்து நீங்கள் டியரில் யூஸ் பண்ணிங்கனாவே அவ்வளோ வின்னிங்ஸ் இருக்குது சரிங்களா. ரேண்டமாக கூட நான் போய்க்கிறேன் சரிங்களா. இங்கே வந்தது மட்டும் காட்டல, நான் போன வருஷத்தில் கூட ரேண்டமாக. ஸோ இந்த இடத்துல 935 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 2 டைம் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 7 4 5 இப்போ என்ன பண்ணணும், நம்ம 3 5 நம்ம ஃபார்முலாவில் உள்ள நம்பர் சரிங்களா. அப்போ 935 தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ 3 5 ஃபார்முலா உள்ள நம்பரு, 9 தனியான நம்பரு. அப்போ இந்த 9 எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இங்கே ஃபார்முலாவில் இல்லாத நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட்டில் வந்துருச்சு, வராத நம்பர் 7 4 இருக்குது. அப்போது 97 94ங்கிறது நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் வரணும் சரிங்களா. அடுத்த மூணாவது நாளே பாருங்கள் 97ங்கிறது பாஸு. இது போதுங்க நமக்கு அழகாக ஏபிஎஸ்சிபிசியில் மாதம் சம்பளம். நீங்கள் கம்பெனி மாத வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, டெய்லி கூலிக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு டெய்லியும் இந்த 1000 500 விளாண்டிங்கன்னா ஒத்து வராது. சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, கரெக்டாக விட்டு காசு இருக்கிறப்ப விட்டு ஆட்டிடுறீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அன்னைக்கு அந்த நம்பர் வர அன்னைக்கு காசு இல்லை, நான் ட்ரை பண்ணல அப்படிங்கிறது. இதை நீங்கள் மதித்து ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணணும். வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணணும். அப்படின்னா மட்டும் தான் நம்ம இதில் வின்னிங் எடுக்க முடியும். எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம், இன்றைக்கி வந்துடும். அதே மாதிரி ஓவர் நம்பிக்கையும் வைக்கக்கூடாது. ப்ராப்பராக இன்றைக்கி நீங்கள் சீட்டு கட்டுற மாதிரி போயிடணும் சரிங்களா. இன்றைக்கி 1 வைக்கிறீங்களா, 2 வைக்கிறீங்களா, அடுத்து 3 வைக்கிறீங்களா, எதிர்பார்க்காதீங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு உட்காரும் சரிங்களா. உட்காரனைக்கு நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மாதத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னை எடுத்து ட்ரை பண்ணிட்டு போனாவே போதும். மாதமும் இதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா.
நான் டெய்லி கெஸ்ஸிங் போகிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது நம்பர் போட்டாகவும் தோணும். அவங்களுக்காக மட்டும்தான், அதாவது சிங்கிள் நம்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது மட்டும் நானுமே அது மட்டும் தான் ட்ரை பண்ணேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் காசை பண்ண முடியும். மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கெஸ்ஸிங் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? லக் இருக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது ஒரு சில நாட்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா பிசி பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு லக்கில் கிடைக்கிது. அதே மாதிரி ரூட் எடுக்கிற மூலியமாகவும் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? மற்றபடி ஃபாலோவுக்குன்னு போயிட்டீங்கன்னா, நீங்கள் நம்பி இந்த நம்பர் வர அன்றைக்கி நமக்கு காசு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் போடலாம். ஒரு டைம் ஃபாலோ பண்ணி இன்ன வரைக்கும் சேனல் பார்த்து நான் எவ்வளோ நாள் சொல்லிட்டேன். இன்றைக்காச்சும் இன்னையிலேருந்தாச்சும் மாறுறவங்க மாறிக்கங்க. ஒரு டைம் ஃபாலோ பண்ணி நம்பரை எடுத்து வின்னிங் வாங்கி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? எந்த இதுக்குமே டெய்லி கெஸ்ஸிங் போகாமல் அப்படியே டெய்லி கெஸ்ஸிங் போடணும் அப்படின்னாலும், நான் சொல்கிறது சிங்கிள் நம்பர் தான் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சும்மா ஆசைக்கு. மற்றபடி ஃபாலோவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபாலோவுக்கு போங்க. சரிங்களா? இது ஒரு பேட்டர்னுங்களா. நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 நம்பர் வருது பார்த்தீங்களா ரிசல்ட்டில். அந்த நம்பரில் டோட்டல் பண்ணால் 9க்குள்ளே வரணும். சரிங்களா? இப்போ 220 அப்படின்னா 2 2 4. இப்போது இந்த 2ஓட பவர் 7, 2ஓட பவரும் 7 தான். இப்போ 47 ரெண்டுமே ஒன்று தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது 0க்கு பவர் 5. 47 45 அப்படி நம்பர் வரணும். நமக்கு டபுள் பாஸுங்களா. அதே மாதிரி இந்த மாதத்தில் இருந்தால் இந்த மாதத்தில் அப்படியே நம்ம கீழே எடுத்துகிட்டே ட்ரை பண்ணிட்டே வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு சின்ன நம்பர் இல்லை. நமக்கு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் சின்ன நம்பரு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 4 0 0னா இது மொத்தம் டோட்டல் பண்ணாவே 4 தான். சரிங்களா? அப்போது 0க்கு பவர் பண்ணால் 5. 45 54ங்கிறது நமக்கு இனி வரும் நாட்களில் வரும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே வந்துருச்சு, ஏற்கனவே வந்துருச்சு அப்படிங்கிறலாம் கிடையாது. இந்த கணக்குப்படி ரிட்டன் ஒரு வாட்டி வரணும். சரிங்களா? இப்போது அந்தந்த மாதத்தில் வர்றதுக்கு அந்தந்த மாதம் எடுத்து ட்ரை பண்ணணும். இதே போன மாதம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். 420 நான் வச்சுக்கோங்க. இதில் 420 டோட்டல் பண்ணால் 6. 4க்கு பவர் பண்ணால் 9. 6 நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். 2க்கு பவர் பண்ணால் 7. திரும்ப 6 அப்படியே எடுத்துக்கிறோம். 0க்கு பவர் பண்ணால் 5. 69 67 65. மேலே 6 நாள், இந்த டேட்லேருந்து மேலே 6 நாள் கீழே 6 நாளுக்குள்ளே வந்துடும். 67ங்கிறது பாஸுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே 603 அப்படிங்கிற நம்பருக்கு டோட்டல் பண்ணால் 9. அப்போ 6க்கு பவர் பண்ணால் 1, 0க்கு பவர் பண்ணால் 5, 9 நம்ம காமனாக தான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? 3க்கு பவர் பண்ணால் 8. 91 95 91 95 98 91ங்கிறது பாஸ் ஆகிடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு 202 அப்படின்னா டோட்டல் பண்ணால் 4, 2க்கு பவர் பண்ணால் 7, 0க்கு பவர் பண்ணால் 5. 4 வந்து காமனாக எடுத்துக்கணும். சரிங்களா? 47 45 அடுத்த நாள் பாஸுங்களா. ஸோ இந்த இது போதுமே. இதில் ஏதாவது ஒரு நாள், சரிங்களா, ஃபஸ்ட்டு இருக்க ஒரு நாள் நீங்கள் எடுத்து ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணிட்டு வின்னிங் பண்ணாவே போதுங்க. இப்போ பார்த்துங்க நமக்கு எத்தனை வின்னிங் வந்திருக்குன்னு பாருங்கள். இது இல்லாமல் ஃபாலோ சார்ட் பண்ண சொல்கிறேன். இதை நீங்கள் புரியல அப்படின்னா ரிட்டன் ஒரு வாட்டி சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு மறந்துச்சுன்னு தோணுன்னா மறுபடியும் இந்த வீடியோ எடுத்து பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை. ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட இருக்குன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டுமாச்சும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அந்த ஃபாலோ சார்ட் தரேன். நான் ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டேன். டிஏ போர்டு அப்புடின்னா மொத்தம் 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா டிஏன்னு போட்டிருப்பேன், அவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு புரியாது. டிஏ போர்டு அப்புடின்னா மொத்தம் 6 நம்பர் வருது பார்த்தீங்களா. 6 நம்பரில் சும்மா அது எழுதியிருக்கேன். 6 நம்பரில் இந்த நம்பர் தான் டிஏ போர்டு. சரிங்களா? இங்கிட்ட உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பரு. இப்போ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஃபாலோ சார்ட் காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த ஃபாலோ சார்ட் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? சேவ் பண்ணி வைக்காதவங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா 2 டைம் போட்டேன். அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஏ போர்டுக்கான விளக்கம் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ இன்றைக்கி 00 அப்படிங்கிற நம்பரும் பாஸு ரெகுலராக போட்டு வந்தவங்களுக்கு தெரியும். 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணீங்க. டிஏ போர்டில் நமக்கு 74 47 இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலுமே
நமக்கு 00 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? அதே மாதிரி மொத்தம் 6 நம்பர்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? 6 நம்பரில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? 6 நம்பரில் 900 எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நம்பர்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் 1551 அப்படிங்கிறது கொஞ்சம் மெயினான நம்பர். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6 நம்பரில் 3, 4, 5, 7 இந்த நம்பர் எங்கிட்ட வேணாலும் மாற்றி எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா 98, 89 வரும். சரிங்களா? அதேமாதிரி இப்போ 2, 3 நாளைக்கு முன்னாடி 6, 7, 8 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். சார்ட்டை எடுத்து பாருங்கள். சரிங்களா? 6 நம்பரில் 6, 7, 8 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 99ங்கிற நம்பர் வரும். சரிங்களா? இது இப்போ நமக்கு இன்னும் ஃபாலோவிங்கில் இருக்குது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். 99 அப்படிங்கிற நம்பர் இன்னொரு நாட்களில் வரணும். சரிங்களா? நம்ம இந்த ஃபஸ்ட்டு நாளே இந்த பேட்டர்ன் வந்தால் மட்டும் உங்களுக்கு நான் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். 6 நம்பரில் 1, 2 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா 73, 37 அப்படிங்கிற நம்பர் வரும். நம்ம அதை கெஸ்ஸிங் கொடுத்தன்னைக்கு கூட நான் ரிமெம்பர் சொல்லியிருந்தேன். 73, 37ங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 10 டேஸில் ஏபி, பிசி மட்டும் இந்த பேர் வரும். சரிங்களா? இந்த பேர் வரும். அதே மாதிரி லாஸ்ட்டு 5 நாள் வச்சுருந்தேன். இப்போ நம்ம கொஞ்சம் மாறதுனால 10 டேஸாக போட்டிருக்கேன். 10 டேஸில் இது டேரெக்ட்டு தான். சரிங்களா? ஏபிஎஸ்சி பிசிக்கு வரும். அதே மாதிரி 15ஆந்தேதியிலேருந்து 26ஆந்தேதிக்குள்ளே பிசி மட்டும் டேரெக்டாக 70, 50, 60, 20, 10, 90 இந்த நம்பர் வரும். அதோட மாதத்தில் முதல் நாள் வருது. இங்கே போட்டிருக்க பாருங்க. மாதத்தில் முதல் நாள் வர ஏ போர்டு 7 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அதோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசிக்கு வரும். இப்போ இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ போர்டில் 98, 89 வந்துச்சுன்னா 22 வரும். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி. ஒரே பேர் தான். அதே மாதிரி இங்கே 7, 6, 8 வந்துச்சு அப்படின்னா 99. இதெல்லாம் ஒரே பேர் தான். சரிங்களா? ஒவ்வொன்றையும் படித்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேர் நமக்கு வச்சாங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி போர்டு பிளேஸ் ட்ரை பண்ணுறவங்க ஆல் போர்டில் 1, 5 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் போர்டு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ஏ போர்டில் 2, 7 அதே மாதிரி பி போர்டில் 2, 7 இது வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வச்சு சார்ட்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? இதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே போதுமானது. ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காசை பார்க்கலாம். இதில் நீங்கள் டெய்லி கேசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்கு ட்ரை பண்ணுறீங்களா அதோட விட்டுருங்க. மற்றபடி ஃபாலோ ட்ரை பண்ணிட்டு அமௌண்ட்டை பார்த்துட்டு விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணுற வச்சுக்கிட்டுலாம் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா காசு வின்னிங் ஆகும். அப்போ வின்னிங் ஆகாது. சரிங்களா? ஒரு வாரத்தில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய லக்கு. ஒரு சில நாள் தள்ளி போக தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வச்சு தான் எடுத்து ட்ரை பண்ணணும். அதாவது கம்மியான அமௌண்ட்டை வச்சுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தோன்னா நாள் தள்ளிச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இப்போ இல்லைங்க. இன்னும் 1 மாதம் ஆனாலும் சரி, இன்னும் 2 மாதம் ஆனாலும் சரி, ஒன்று நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ணீங்க. அந்த 40க்கும் சரி போன மாதம் 026 வந்து பார்த்தீங்கன்னா 3D வின்னிங் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கடனாக இருக்கோ இல்லை ஏதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு ஒரு ₹20 வச்சு ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ₹20 வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். மற்றது அனாவசியமாக இந்த போட்டு ஆல்போர்டை போட்டு 50 செட்டு 60 செட்டு வச்சு போட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அது நீங்கள் ப்ராப்பராக கொண்டு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் அது பாடு தன்னால் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். நான் ஏகப்பட்ட டைம் நான் சொல்லிட்டேன். ஒரு சில பேர் மாறிட்டீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே தான் கமெண்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. கம்பல்சரி வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? டே கெஸ்ஸிங் வந்து நானும் கிடையாது, யாராலுமே சொல்ல முடியாது. அன்னைக்கு நான் முயற்சி பண்ணி தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். எனக்கு அந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே தோணுச்சு கம்பல்சரி ஒரு 40 வின்னிங் வரும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதே மாதிரி வந்துச்சு. நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை ஸ்ட்ராங்காக சொல்ல சப்போர்ட்டுக்காக சொன்னேன். நிறைய நம்பர்ஸ் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் தான் வின்னிங் பண்ணியிருந்தீங்க. இப்போவும் சொல்கிறேன், ஒரு நாள் கம்பல்சரி நான் ஸ்ட்ராங்காக சொல்கிற நம்பரே 40 உட்காரும். அன்னைக்கு உட்கார அன்னைக்கு பிடிச்சிக்குங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னுடைய நம்பர் கேட்டிங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியுங்க ஒருத்தவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டு விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி வந்தவன் தான். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு பைசா கூட வேணாம். லாபம்னாலும் அதாவது நான் சொல்கிற நம்பரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் எனக்கு வந்து ஒரு பைசாவை கூட எனக்கு தேவையில்ல. ஏன் சொல்கிறேன்னா லாபம்னாலும் உங்களுக்கு தான், நட்டனாலும் உங்களுக்கு தான். அது சரிங்களா? அதில் வந்து நான் பகிர்ந்துக்க விரும்பல. நீங்கள் அதை வச்சு சந்தோஷமாக இருந்தாவே ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸு இது மாதிரி நமக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கூட வேணாம். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அது போதும். சரிங்களா? நல்லதே நடக்கும்.
இனிமேலாவது தயவுசெய்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. டெய்லி கெஸ்ஸிங்க்கு நான் சொல்கிற இந்த சிங்கிள் நம்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பிக் பிளேஸாக இருக்கவங்க எடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காக சப்போர்ட் நம்பர் சொல்கிறேன்னா, பிக் பிளேஸ் அதிகம் நம்பர்ஸ் ட்ரை பண்ணப்போ அது அந்த நம்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் சப்போர்ட் நம்பர் சொல்கிறது. சரிங்களா? பிக் பிளேயர்ஸே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணால் நீங்கள் டெய்லி கெஸ்ஸிங் வின் பண்ணுறதோட இதில் அதிகமாக வின் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறதுனா யோசனை பண்ணி பாருங்கள். யோசனை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா தான் நான் பேசுகிறதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.